இருப்போர்க்கு துணை நீயம்மா தடமாறி போர்க்கு வலி நீயம்மா தடுமாறி தாளம் தடுமாறி இருப்போர்க்கு துணை நீயம்மா தடமாறி போர்க்கு வலி நீயம்மா இடமாறி சென்றாலும் நீதானம்மா இடமாறி சென்றாலும் நீதானம்மா அருள் மாறி தர வேண்டும் மாரியம்மா மாரியம்மா இதயத்தில் கோவில் கட்டி வைத்தேன் தாய் கருமாறி வர வேண்டும் உள்ளங்கள் பாடுகிறேன் தாய் மகமாய் வர வேண்டும் தாய் கருமாறி வர வேண்டும் தாய் மகமாய் வர வேண்டும். இது முதலா வரும் பாட்டு நீங்க நினைச்ச தாளம் போட்டு இது முதலா வரும் பாட்டு நீங்க நினைச்ச தாளம் போட்டு நல்ல சங்கதிங்க இந்த பாட்டில் உண்டு எங்க சங்கதியும் இந்த பாட்டில் உண்டு நல்ல சங்கதிங்க இந்த பாட்டில் உண்டு எங்க சங்கதியும் இந்த பாட்டில் உண்டு இது முதலா ஒரு பாட்டு நீங்க நினைச்ச தாளம் போட்டு தொட்டிலே தூங்கும் போது பாட்டு ரசித்தோம் நாம பட்டத்துப்போம் பசிய மறக்க பாட்டு படித்தோம் தத்துவமா சித்தர் சொன்ன பாட்டு ரசித்தோம் நாம கண்ணிலே காதல் சொல்லவும் பாட்டு படித்தோம் கண்ணிலே மயக்க பாட்டு காதலுக்கு மறந்தா பாட்டு கண்ணிலே மயக்க பாட்டு காதலுக்கு மறந்தா பாட்டு கடவுளை பார்த்தோம் பாட்டு நீதி கட்டையில போகையில் பாட்டு முதலா ஒரு பாட்டு நீங்க நினைச்ச தாளம் போட்டு காளிதாசு கம்பனால பாட்டு தரமுறை நாங்க கண்ணதாசு தொடங்கி வச்ச பாட்டு பரம்பரை ஏகபோக அரசர்கள் எல்லாம் இருக்கும் உலகில எந்த ஏகலைவன் பாட்டும் கூட ஜெயிக்கும் நடுவுல வாழ்க்கை புறம் பாட்ட படிச்சோம் வாழ்க்கையடா பாட்டா படிச்சோம் வாழ்க்கை புறம் பாட்ட படிச்சோம் வாழ்க்கையடா பாட்டா படிச்சோம் ரோட்டில படிக்கிற பாட்டு நல்ல ராஜ்யம் குடிக்கிற பாட்டு பாட்டு இது முதலா இது முதலா ஒரு பாட்டு நீங்க நினைச்ச தாளம் போட்டு நல்ல சங்கதிங்க இந்த பாட்டில் உண்டு இந்த சங்கதியும் இந்த பாட்டில் உண்டு நல்ல சங்கதிங்க இந்த பாட்டில் உண்டு இந்த சங்கதியும் இந்த பாட்டில் உண்டு இது முதலா ஒரு பாட்டு நீங்க நினைச்ச தாளம் போட்டு இது முதலா ஒரு பாட்டு நீங்க நினைச்ச தாளம் போட்டு கோமணி வந்துட்டேன் முத்தாட வந்துட்டேன் கூடியிருக்கு உங்களுக்கெல்லாம் கோடி வணக்கம் வந்துட்டேன் வாங்க உட்காருங்க வந்த காலி நிக்காதீங்க பாதைய விட்டு விலகு கொஞ்சம் பண்புடனே உட்காருங்க பாதைய விட்டு விலகு அருமையுள்ள பெருமையுள்ள அம்மாமார்களே உங்க ஆரவார பேச்சுகளை பாட்டுங்களே ஆ
நீ சாப்பிட்டு அலம்பல் பண்ணியா? யாரை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்க? பெரிய சிக்கலாய் போயிரு பாத்துக்க. ஏய் அப்பா அப்ப தண்ணி வாட வருது யார் மேலயா? நாங்கெல்லாம் விருதா இருக்கிறப்பா. பிராந்தியம்மனுக்கு. நீ பள்ளி அம்மனுக்கு விருந்தாரு, பிராந்தியம்மனுக்கு. பிராந்தியம்மனுக்கு விருந்தாரு, யார் மேல விருந்தாரு? இங்க தண்ணி வாட வச்சு யார் மேல? என்ன சென்ட்ல பிராந்தி வாட புறாடி காலம் இல்லாம போச்சு. தண்ணி நீ சாப்பிட்டு அலம்பல் பண்ணாதீங்க. சாமி புல்லாத சாமி கண்ணை குத்தி போடுவேன். சிட்டிகாலி எல்லாம் எனக்கெல்லாம் அந்த பழக்கமே இல்லை. நானா அடியோட விட்டுட்டேன். என்னங்க என் பொண்டாட்டி அடிச்ச ஒரே அடியோட விட்டுட்டேன். இனிமேல் சரக்கு அடிக்க கூடாது. அடியெல்லாம் போட்டு போட்டு நீங்க தகராறு பண்ணாதீங்க. மண்ணை பண்ணாக்கும் விவசாய பெருமிட மக்களே, காக்கும் தட்டையாகிய காக்கி தட்டை அணிந்திருக்கும் மதிப்பிற்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களே, உள்ளூர் விருந்தாளிகளே, வெளியூர் பங்காளிகளே, படித்த இளைஞர்களே, படிக்காத மேதைகள் அத்தனை பேருக்கும், குறிப்பாக இந்த நாடகத்தை சீரனும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கும் விழா குழுவினர்களுக்கும் எங்களது நாடக கலைக்குழுவின் சார்பாக காலை வசிய நாட்டத்தை கிளம்பிக்கிட்டு இருக்கிறார். உங்கள் அனைவரையும் வருக வருகிற அன்புடன் வரவேற்று இந்த நாடகத்தை சீரனும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களும் நீண்ட ஆயிலும் நிறைந்த செல்வமும் மங்காத புகழோடு இறைவன் அருளால நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். இந்த நாடகத்தை வச்ச நல்லுள்ளங்கள் எல்லாரும் என்ன காரணம் கேளுங்க. உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் நாடகம் வைக்க போய் தான் நம்மள மாதிரி கலைஞர்களுக்கு எல்லாம் பிழைப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க நாடகம் வைக்காம போயிட்டீங்க, நம்ம உழப்புலாம் ரொம்ப மோசமா போயிருப்பேன். நீங்க அதிகமா நாடகம் வைக்காட்டி பரவாயில்ல, வாரத்துக்கு ஒரு 7 நாடகம், மாசம் 30 நாடகம் அதுக்கு மேல உங்க காசு எங்களுக்கு வேணாம் சாமி. இந்த கார்த்திகை மார்கழில கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுரு. எங்க அப்பாவோட கோயிலுக்கு போலாம் இருக்கு சபரிமலைக்கு. நான் பாடுறேன் பாடி போப்பா. ஐயப்பன் பாட்டு பாட சொல்லியாச்சு. 4 தடவை மல்லிகை பாடுவேன். தாங்க முடியல எனக்கு. அங்கேதான் தாக்கலன்னா இங்கே வந்துட்டாரு பாரு. எத்தனை அப்பாக்கள், எத்தனை எல்லாருமே நமக்கு டேடி இல்லையா? இல்ல நம்ம அப்பாவோட ஃப்ரெண்டு, நம்மளுக்கு அப்பா தான். அப்பாவோட ஃப்ரெண்டு அப்பாங்கிறான், அம்மாவோட ஃப்ரெண்டு அம்மாங்கிறான், சரி தங்கச்சியோட ஃப்ரெண்டு தங்கச்சி சொல்றேன். ஆனா பொண்டாட்டியோட ஃப்ரெண்டை மட்டும் பொண்டாட்டி கூப்பிடுவாங்க. என்னடா அது உலகம்? இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கு உலகம். அதனால வந்தவங்களை வரவேற்கணும், நம்மளோட கடமை. வரவேற்று மத்த வேலையை பார்ப்போம். அடியே
விழுப்புரம் தாலுகா கோத்திராப்பட்டி கிராமம் இச்சங்குடி அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நாடகம் நடைபெறும். அனைவரும் காலம் வருக. ஆங்கிலக்கிழமை மேற்படி கோவில் அமைந்துள்ள சிங்காரமண்டல் வண்ண கலையரங்கில் திரு எம் வெங்கடாச்சலம் ஊர் நாட்டாண்மை, திரு ஜி ராமசாமி எக்ஸ் கர்ணம், திரு கே சி வெங்கடாச்சலம் எக்ஸ் தலைவர் இவர்கள் தலைமையிலும், கே பெருமாள் ஊரார் இச்சங்குடி இவர்கள் முன்னிலையிலும், ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் முன்னிலையிலும் இன்று நடைபெறும் நாடகம் ஸ்ரீ பள்ளி திருமணம் எனும் நாடகம் தற்பொழுது சீரும் சிறப்பாக நடைபெறுகின்றது. இந்த நாடகத்திலே நடிக்க இருக்கும் நல்ல உள்ளங்கள் சென்றடமெல்லாம் தலைக்கணிகர் தானகின வெற்றி முரசு கொண்டிரும் இன்னிசை மன்னர் நடிப்பு செய்வேந்தர் அன்பு சகோதரர் பி கே ராஜாராம் அவர்கள் இவரங்கமணிகளை வேடன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்தபடியாக குயிலின் குரோவியம் மன்னார்குடியைச் சேர்ந்த பி ஆர் ஜி பானுப்பிரியா அவர்கள் இவரங்கமணிகளை வள்ளி நாயகியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சிறப்பாக பாடக்கூடிய சிறப்பாக பேசக்கூடிய அன்பு தம்பி சென்றிடமெல்லாம் பங்காத வெற்றி பெற கொண்டிருக்கும் ஆர் ரஞ்சித் அவர்கள் இவரங்கமணிகளை நாடக கழகப்பிரியராக நடிக்க காத்துக் அரண்மனை கலையரசு அன்பு தம்பி எஸ் என் ஐயப்பன் அவர்கள் இவரங்கமணிகளை அரண்மனை அன்பின் பாட்டு. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மதியாதார் தலைவாசல் மிதிக்காது என்று மானமுள்ள மனிதனுக்கு அப்பை சொன்னது, அது அப்பை சொன்னது, அது அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கருணா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியம். கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. நீயும் நான் சேர்ந்திருந்தோம் நிலவு வாடும் போலே, இப்ப நிலவு போல செய்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே. நானும் அவன் சேர்ந்திருந்தோம் நிலவு போலே, நிலவு போல செய்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே. என் உள்ளம் என்னை பார்த்து கேலி செய்யும் போது இல்லாதான் வாழ்வில் நிம்மதியே. இது கணவன் சொன்னது, அது அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருணா சௌக்கியமா. நன்றி. நல்ல பாடல், நல்ல வாசிப்புகள், எல்லாரும் கேட்கிற மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு அருமையான பழைய பாட்டு. ஏன்னா இப்ப புது பாட்டு யாருக்கும் பிடிக்கிறது இல்ல, அதோட யாருக்கு நன்றி சொல்றோம் இல்லையோ நாடக சோழருக்கு ரொம்ப நன்றி சொல்றோம். என்ன காரணம் கேளு, நாடக நடிகர்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் டக்கு டக்குன்னு எடுத்து விட்டாங்கல்ல. ஆமா, சேரி டேபிள் எல்லாமே கரூர் காமிட்டு நாடகம் இல்லையா, அது திருப்பூர் பக்கத்துல சாப்பிட்டுட்டு மேடைக்கு போறோம். மேடையில ஒண்ணுமே இல்ல, மேடை சும்மா கொட்ட முடியாம கிடக்கு. அப்புறம் நாங்க போய் சீனை கட்டிவிட்டு ஊர்காரங்களை கூப்பிட்டு, ஏப்பா என்னப்பா டேபிள் சேர் எதுவுமே இல்ல அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. டேபிள் சேரா அதெல்லாம் எதுக்குங்க அப்படின்ட்டாங்க. அதெல்லாம் எதுக்கா? யோ மிருதங்காரர் உட்காந்து அடிக்கிறாங்க, டேபிள் வேணுமையா அப்படின்னு. ஏன் கீழே உட்காந்து அடிக்க மாட்டாரா அப்படின்னு. நீங்க நாடகம் வச்சிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு. இல்லங்க அப்பதாங்க நாடகம் வச்சிருக்கா அப்படின்னு. 2 டேபிள் வேணும், 5 சேர் வேணும். நானு 2 டேபிள் கொண்டு வந்து போட்டாங்க, ஆல்ரவுண்டுக்கு மிருதங்கத்துக்கு. பெட்டி வாசிக்கிறவருக்கு சேர் போட்டாதானே உட்காந்து வாசிப்பாரு. சேர் இல்ல கூப்பிட்டு உடனே சேர் வேணும், அப்பதான் 10-10:30 நாடகம் ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு. அந்த ஆளு 4 பேரும் சேர்ந்து பேசினாங்க. சேர் எங்கேயும் கிடைக்கல, சரி அந்த சேரை எடுத்து வந்துருவோம் அப்படின்னு அந்த சேரை கொண்டு வந்து போட்டாங்க. போட்டால நாடகம் முகம்னு ஓடிக்கிட்டு இருக்கு. வெட்டிக்காரு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை, கூலிங் கிளாஸ் கண்ணாடி வேற போட்டுக்கிட்டாரு. வாசிக்கிட்டு இருக்காரு. பண்டா கப்ளிங்லாம் இருந்துச்சு அந்த சேர்ல, வாசிக்கிட்டு இருந்தாரு. கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுல, ஒரு 12-1 மணி இருக்கு. பெட்டிக்காருக்கு பின்னாடி ஒருத்தர் நோட்ட ஆரம்பிச்சிட்டேன். சேர் விடு, சேருக்கு வேலை வந்துருச்சு அப்படின்னு. சேர் விடு, சேருக்கு வேலை வந்துருச்சா? போடா, நாங்க முடிஞ்ச கப்பல் தான் கொடுப்பேன். இல்லையோ நீ சேர அப்படியா? ஆமா, கிளவி செத்து 3 மணி நேரம் ஆகுது, உட்கார வைக்க சேர் இல்ல, நீ மரியாதை சேரக்கூடிய அப்படின்னா. அப்புறம் தான் தெரியாது குளத்தை உட்கார வைக்கிற சேர் உள்ள இருக்கு. ஆனா பார்த்தாக்கா ஒரு பெட்டிக்காரி அவரு கண்ணாடியை போட்டுக்கிட்டு அந்த கப்பலில தாண்டிட்டு விஸ்வநாது நாங்க பார்த்தோம். எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, அவருக்கு கொடுத்து வாசிக்கிட்டு இருக்காப்ல, அங்க என்னடா குளம் மாதிரியே உட்கார்ந்து இருக்கிறாரு இந்த ஆளு அப்படின்னு. அப்புறம் தான் குளத்துக்கு வாடகை விடுற சேர் உள்ள இருக்கு. ஐயா பாப்பா இப்பெல்லாம்
எங்கேயுமே நிம்மதியா இருக்க முடியாது பாத்துக்க. என்ன அப்படி? எல்லா வீட்லயும் சந்தோஷமா ஜாலியா இருக்கலாம், திருவிழாவில ஜாலியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், அது ஓகே. இளவு வீட்லயுமே அப்படி இருக்கிறது. இங்க பாரு, எங்க நகைச்சுவை இருக்குதோ இல்லையோ இளவு வீட்டுலதான் நிறைய இருக்கு நகைச்சுவை. என்ன அப்படி? செத்து கிடக்குறான்ல அவனை விசாரிக்க போறவனை பாத்திருக்கியா இல்லையா? இந்த வரிசையா ஒருத்தர் நின்று கைய கொடுத்துட்டு இருப்பாரு. அவன்கிட்ட நேரா போயிடுவேன், ஏப்பா செத்துட்டாரா? அப்புறம் சாகா மேல இங்க இருக்கிற வந்த கல்யாணத்துக்காக வந்தானே, காலைய கல்யாணத்துக்காக செத்துட்டாரா? ஆமாங்க, சரி நல்ல மனுஷன், சரி சரி போப்பா. அடுத்து இன்னொருத்தர் வந்த, ஏப்பா எப்படிப்பா செத்தாரு? நெஞ்சு வலிக்குதுன்னு பக்கத்துல இருக்க ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனோம், பார்க்க முடியாதுட்டாங்க. அவன் சொல்லுவான் பாத்தீங்க, ஏண்டா பக்கத்துல இருக்க ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போன? மலப்பாறை கூட்டிட்டு போயிருந்தா நேரம் அவர் குளத்திருப்பாங்க, என்னமா இன்னும் கொண்ட மாதிரி அவனு மலப்பாறை கூட்டிட்டு போயிருந்தா காப்பாத்திருக்காங்கள, நேரம் குளத்திருப்பாங்கல்ல அப்படின்னு. அவங்க போயிடுச்சுங்க. அடுத்தது அவன்கிட்ட, ஆகா இங்க காமிச்சவங்க சொன்னா நம்மள தப்பா பேசுவாங்க, மலப்பாறை கூட்டிட்டு போனோம், போன வழியில இறந்து வைக்காரு அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அடுத்தே வந்து எப்படி பாசத்தாரு? நெஞ்சு வலிக்குதுன்னா மலப்பாறை கூட்டிட்டு போனோம், போன வழியில முடிஞ்சுட்டாரு. ஆனா பாவி பயிர்களா, அவன் தான் நெஞ்சு வலிக்குன்னு சொல்லியிருக்காரு, அவனை ஏட்டா மலப்பாறை கூட்டிட்டு போனீங்க? பக்கத்துல இருக்க ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிருக்க முடியாது. என்னடா இங்க என்ன அங்கே எங்கிறாங்க, அங்க என்ன இங்க எங்கிறாங்க, என்னதான் சொல்றது? அடுத்து ஒருத்தர் விசாரிச்சா, ஏப்பா எப்படிப்பா செத்தாரு அப்படின்னு. வேற ஒரு நெஞ்சு வலிக்குது மறந்துருச்சு, அது வராது, கவலைப்படாது. நெஞ்சு வலிக்குதுனாரு பக்கத்துல இருக்க ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனா அவங்க மணப்பாறை கூட்டிட்டு போக சொன்னாங்க. மணப்பாறை ஆஸ்பத்திரி போனது முடிஞ்சு போச்சு அப்படின்னு. அவன் அட ஏன்டா அந்த பாடு படுத்துறீங்க, அந்த நெஞ்சு வலிக்குன்னு சொல்லியிருக்காங்க, எப்படி முடிய போகுதுன்னு தெரியும்ல, ஏன்டா அவனை அங்கே தூக்கிட்டு போய் உயிரை அங்கே விட்டிய? பேசாம வீட்டுல படுக்க போட்டிருந்தான், இந்நேரமே வீட்டுல செத்துருப்பான்டா. ஒரு ஆளு எத்தனை பேருக்கு என்னென்ன பதிவு சொல்றது? ஐயா ஒரு ஆளுக்கு எவ்வளவு யூஸ்ங்கிற. அடுத்து வந்தேன், எப்படிப்பா செத்தாருன்னு கேட்டேன், கட்டுப்பாயிட்டேன், செத்து கிடக்குற அவனை எழுப்பி கேட்கிறான் அப்படின்னு கேட்டேன். ஆமா வந்து கூட்டிட்டு நோடுறப்பல அவனையே நோடிக்கிட்டு தான் என்னமே மேற்கொண்ட மாதிரி தான் இருக்கு. அது அங்க போய் பாத்திருக்கியா இல்லையா? ஏழை வீட்டுல யாருமே தெரியாது, வெம்பாட்டை கட்டி பிடிச்சி வந்துட்டு இருப்பேன், நம்ம பயணிகளை பார்த்துருக்கு. ஆனா இந்தியாவில் ஒரு சட்டம் மட்டும் போட்டாங்கன்னு வச்சுக்க, யாரு வேணாலும் யாரை வேணாலும் கட்டி பிடிச்ச அழுகலான்னு ஒரு சட்டம் மட்டும் போட்டாங்க. கல்யாணத்துக்கு என்ன கூட்டம், திருவிழாவுக்கு என்ன கூட்டம், இரவுதான் கூட்டம் நிறையா இருக்கு. யாரு வேணாலும் யாரை வேணாலும் கட்டி பிடிச்ச அழுகாங்க. இங்க போட முடியும், பச்சா எங்கடா இருக்க, நான் அங்கே அட லூஸ் பையில இந்த இளவு பாடா காலி வெறும் பிள்ளையா இருக்கா, கட்டி பிடிச்சி நாங்க வாட்டி கட்டி இருக்கோம்டா, வாடா அங்க போல போட்டு வர சொல்லிடுறேன் பாத்துக்க, அந்த வெவ்வாடு கட்டி பிடிச்சி ஜாலியா இருக்கலாம், வாடா அங்க. அதே ஒரு சந்தோஷம் எங்க கிடைக்குதோ எங்கெல்லாம் இருந்து போயிட்டே இருக்கலாம். அடுத்தபடியாக அன்பிற்கு மாசத்துக்கு அன்பு சகோதரர் அருமையனார் சைடு குத்து சந்திரன் அவர்கள் மிருக வழியை மிருக மாட்டோம். தாளம் தாளத்தை சுத்திருக்க அருமை மச்சான் மணிமுத்து அவர்கள் விறகுமடியிலே சீன் மற்றும் தாளம். அதை சைக்கிள பிள்ளைச்சாலை பிரேக் பிடிச்சவர்கள் பத்து மிட்டாய் வண்டி பாத்தியா போமியா இந்த ஆடு ஓடிட்டே இருப்ப, கூட்டம் நிறைய இருக்கு. சைக்கிள பிரேக் பிடிக்காத சைக்கிள் எங்க விட்டு வர. அடுத்தபடியாக எங்களை மெதுவாக பேசினாலும் உங்களுக்கு தெளிவாக பின் உலகிற்கு மட்டுமளவிற்கு ஒளிபெருக்கு உதவி செய்த சென்றடமெல்லாம் மங்காத வெட்டி மறு சொல்லிடும் எங்களது முனியப்பா சவுண்ட் சர்வீஸ் ஊத்துக்குழி உரிமையாளர் கருத்த கண்ணு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. முனியப்பா 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 ஒளிபெருக்கு உதவி செய்த அன்பிற்கு மாசத்திற்கு முறையே முனியப்பா சவுண்ட் சர்வீஸ் ஊத்துக்குழி உரிமையாளர் கருத்த கண்ணு அவர்களுக்கும் பணிவுரை நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நடிகர்களது வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிந்து கொண்டு அடுத்தபடியாக தானத்திலே சிறந்தது அன்னதானம். இந்த அன்னதானத்தை நிதானத்தோடு வழங்கிய விழா குழுக்களுக்கு மனமார்ந்த நன்றி. திருவிழா நேரம் நடிகர்களை கவனிக்க முடியுதா என்னன்னு தெரியல. பல தாட்டி சொல்லிட்டேன், நாடகக்காரர்களுக்கு நம்ம ஊர்லயே சாப்பாடு போடுங்க போடுங்கன்னு. நீங்க என்ன பண்றீங்க, நீங்க என்ன வேணா திருப்தியா சாப்பிடுவாங்க தம்பி அப்படின்னு நீங்க அங்கேயே சாப்பாடு போட்டு ஹோட்டல்ல சாப்பாடு போட்டு அனுப்பிச்சு விட்றீங்க. நாங்க டிஃபன் சாப்பிட்றோமே அது கொஞ்ச நேரத்துல எனக்கு செரிச்சிடும், திருப்பி பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். நான் பல தாட்டி சொல்லிட்டு அண்ணே எங்கே வேணாலும் சாப்பாடு, நல்லா சைவ சாப்பாடா இருந்தாலும் சரி அசைவ சாப்பாடா இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு ரெடி பண்ணுங்க, அப்ப நாங்க திருப்தியா சாப்பிட்டு நம்மளுக்கு நிம்மதியா இருக்கும். நல்ல சாப்பாடு தான் ஹோட்டல்ல.
நல்லபடியா சாப்பிட்டு வந்தோம். இங்க நாட்டு தேவையில்ல, எது வேணாலும் சாப்பிடுங்கப்பா, விருப்பப்பட்டதை சாப்பிடுங்க அப்படின்ட்டாங்க. நத்தம்பாக்க நாடக வண்டி போய் நின்னுச்சோம் இல்லையோ, ஒருத்தர் கூப்பிட்டாரு, அண்ணே நம்ம வீட்டுல சாப்பாடு வாங்க அப்படின்னாரு. அதான் மரியாதையா கூப்பிடுறாரு சொல்லி இறங்கி நடந்து வரோம். அப்படியே போறேன் இருட்டுக்குள்ள இட்டரைக்குள்ள கூட்டிட்டு போறாங்கள. ஏய் ஏடா இருட்டுக்குள்ள கூட்டிட்டு போற, எதுவும் பூச்சி விட்டா இருக்குமான்னு. ஆனே நல்ல பாம்பு இருக்க இடத்துல ஒண்ணு இருக்காது, நீ வா அப்படின்னா. நல்ல பாம்பு இருக்க இடத்துல ஒண்ணு இருக்கா, நீ வா போயிட்டே இருக்கோம்ல. பால் விருதுல போய் ஐயோ பாம்பு வந்துருச்சாரு, உங்களுக்கு வெத்தலை அதுக்கு ஏன்டா ஐயோன்னு கத்துற, போடா போய் வாங்கிக்கோடா, எதிர அவங்க வீடு லைட் எரியுதுல, அதான் நம்ம ஊருக்கு போங்க அப்படின்னா. போயிட்டா வாசப்படியில ஒரு பொண்டாட்டி நின்றுச்சு. எப்படி கூப்பிடணும், நாடக நடிகர்களா வாங்க அப்படின்னு நல்லா திருப்தியா சாப்பிடுங்க அப்படித்தானே சொல்லணும். அந்த அம்மா நாடகக்காரங்களா வாங்க அது வெக்கம் இல்லாம சாப்பிடுங்க அப்படின்னு. வெக்கம் இல்லாம சாப்பிடுங்க, சோத்து வழி இல்லாம ஓவட்டுக்கு வந்திருக்கான், சோறு வேணா ஒரு மசரி வேணா போத்தா அப்படின்னு திரும்பி வந்துட்டு இருந்தோம்ல. இவன் வெத்தலை வாங்கிட்டு வந்தேன், பாதி தூரத்துல வந்து மறுபடியும் எங்களை பார்த்துட்டு ஐயோ அப்படின்னா, அடையாண்டா நொய்யோக்கு பிறந்தவனே வார்த்தையில இருந்து நொய்யோன்னு கலக்கல. ஏன்டா காத்துற, நீங்க என்ன சாப்பிட மாட்டீங்க, ஓ பண்ணாட்டீங்க வெக்கம் இல்லாம சாப்பிடுங்க, ஓ வீட்டுல எப்படி நான் சாப்பிடுவேன் அப்படின்னு. அப்பதான் அவன் என்ன ஐயோ அவன் கிடக்குறானே லூசு முண்டு, அவனுக்கு பேசவே தெரியாதுங்க, நீங்க வாங்கினே கண்ட நான் எல்லாம் சாப்பிடுறது, நீங்க சாப்பிடுற கண்ட பாத்துக்க. அதுக்காக பொண்டாட்டி எவ்வளவு அந்த பொம்பளை ஆச்சு வெக்கம் இல்லாம சாப்பிடுங்கன்னு. இவன் சொன்னா பாரு, கண்ட நான் எல்லாம் சாப்பிடுறது, நீங்க சாப்பிடுற கண்ட பாத்துக்க. அடுத்து அவன் வீட்டு வாசப்படியை மிதிப்போமா, அவன் வீட்டு வாசப்படியை மிதிக்கவே இல்லை. அப்புறம் கொல்ல பக்கமா உள்ள போய் சாப்பிட்டு வந்துட்டான். அப்புறம் என்ன விடியதுக்கு பசியும் பட்டிக்குமா நடிக்கிறது. நாங்க வாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா குழம்புல உப்பு இல்ல. அந்த அம்மாட்ட சொன்னேன், ஏமா குழம்புல உப்பு இல்லம்மா அப்படின்னா. எப்ப நான் தான் பேச தெரியாம பேசிவிட்டேன், இப்படியா கோச்சுட்டு போவியே சாமி, உங்களுக்கு சமைச்சதான் சாமி, எனக்கு பேச தெரியாது சாமி, வெக்கப்படாம சாப்பிடுங்கன்னு சொல்றத வெக்கம் இல்லாம சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டேன். உட்காருங்க உப்பு இல்லையா, அப்படியே கொண்டு வந்து உப்ப சோத்துல அப்படியே தூவி விடுறே பேசி சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு. அவன் சொன்ன மாதிரி அந்த பொம்பளை லூத்து முடியாதா இருக்கும் போல இருக்கு, போய் உப்பு எடுத்துட்டு வர்றதுக்கு பதிலாக கோலப்பொடியை கொண்டு வந்து அவசரத்துல ஆர்வ குளாறுல உப்புக்கு பதிலாக கோலப்பொடியை கொண்டு வந்து இருக்கிற சோத்துல கொட்டி விட்டு பெசஞ்சுன்னா முரட்டுன்னு கடைசி வரைக்கும் ஜோர்றீங்க. ஏய் இதுனாச்சு இங்க நேத்து போல ஒரு எல்லாரும் பார்த்து நாங்க போயிட்டோம். அப்பதான் எல்லாம் சமைச்சு ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க இருக்கு, வீடு கூட்டாம இருந்திருக்கு போல இருக்கு. ஏ நாடகக்கார வேண்டா எண்ணி அந்த விளக்க மாத்தேன் என்ன பண்றதுக்கு, ஏய் நாடக நடிகர்லாம் வந்தா எடி அந்த விளக்க மாத்தேன், அது விளக்க மாத்த எடு அப்படின்னு அடுத்த அடி போன முதல்ல போனதே பெட்டிக்காரதான் போனாரு. நீதான் அவ்வளவுதான் உன்னை சொல்ல மாட்டேன், நீ எங்க எங்களோட அடிக்கடி வண்டியில போயிடுற, நீ அந்த விஷயத்துக்கு ஒத்து வர மாட்டேன் பேசாம தான். ஆமா நல்ல முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்த அன்புள்ளவர்களுக்கெல்லாம் மனமான வேண்டிய மகிழ்ச்சியோடு தெரிந்து கொண்டு, அடுத்தபடியாக முக்கியமான விஷயம் பொம்பளை பிள்ளை பேர் சொல்லிடும்ல. நம்ம வந்தோமா டக்கு டக்குன்னு எல்லாரையும் சொன்னோமா டக்கு டக்குன்னு கிளம்பி போனோமா, அடுத்து நம்ம தனியா நின்று பேசினா வேலைக்கு ஆகாது, நம்ம ஒரு துணையோடு நின்று பேசினா தான் நம்மளுக்கு வேலையாகும். ஆமா ஆனா வேலைக்கு அபிநய சுந்தரி உங்க ரெண்டு பிள்ளை எப்படி ரஞ்சிதமே 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 மனத்தை கழிச்சு ரஞ்சிதமே டேப்பை கொடுத்து விடு, டேப்பு தூக்குல தொங்குது கொடுத்துடு, அவர்கிட்ட தம்பிட்ட கொடுத்துடு. பண்ணு நல்ல வேலை சொன்ன 11 ஆச்சுன்னு பேசாம படு, சுகருக்கு மாத்திரை எடுத்துற போட்டிருந்தா. இனிமே எனக்கு வாட்சி இல்லாத மாதிரி, எனக்கு டைம் பார்க்க தெரியாத மாதிரி, வேலை இல்லாம நான் வந்து சும்மா வெட்டியா பேசிக்கிட்டு இருக்க மாதிரி நல்லா இருப்பேன். நீ யாராவது பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்னா நானே சொல்றேன், உள்ள போய் பாரு, யாரை பார்க்க ஆசைப்பட்டாலும் சரி உள்ள போய் இங்க வந்து டான்ஸ் பண்ணி இருப்பாங்க, உள்ள போய் ஒரு ரெட்டு பாரு, நானே சொல்றேனே உள்ள போய் பாருங்க, நீ பார்க்க விருப்பப்பட்டா டான்ஸ் வெள்ளி இங்க பாரு, யாரும் முருகன் வண்டியில படுத்திருப்பாங்க, பார்த்துட்டு அப்படியே வேன் டிரைவரும் படுத்திருப்பாரு, அவரையும் ஒரு எட்டு பாத்துக்க, ஏன்னா அவரையும் பார்க்க சங்கட்டப்பட்டாங்க. வேன் டிரைவர் உட்காந்துருக்கிறாரையா, அப்புறம் என்ன யாரா பார்க்கணும்னா வேணா பார்த்துட்டு வந்துருவேன், பார்த்துட்டு வந்து பேசாம உட்காந்துக்கிறேன். ஆமா அப்புறம் அவங்கள விடல இவங்கள விடலன்னு சொல்லக்கூடாது. 12 மணி வரைக்கும் எங்க வேலை, அதுக்கு இடையில அவங்கள விடுவேன்னு சொல்லாதீங்க. நான் முதல்ல இங்க நாடகத்துக்கு வரல, இங்க இந்த இது
ஊரக்கொட்டையா இருக்கும் போதே அங்கிருந்து நான் நாடகத்துக்கு வந்தேன். எல்லாரையும் தெரியும், யாரும் எத்தனை மணிக்கு விடணும்னு தெரியும், எல்லாரையும் நல்லாவே தெரியும் எங்களுக்கு. அதனால தயவு செய்து யாரும் எதுவும் சொல்லாதீங்க. நம்ம ஊரு நல்லபடியா நடத்தி கொடுக்கணும்னு நாங்க விருப்பப்பட்டு வந்திருக்கோம். அதனால அமைதியா இருங்க. நான் நல்லபடியா இப்ப பார்த்துருக்கோம். ஐயோ நீ நல்லா இருப்ப பேசாம சாமி, நல்லபடியா நடத்துருவோம் சாமி, பேசாம நல்லா இருக்கும். நீ எல்லாம் இப்ப மாலை ஓட்டுறேன்னு கார்த்திகை 1க்கு போடுறதுக்கு இப்ப போட்டியா நல்லா இருக்கு. அந்த மாலை போட்டுட்டே வச்சுக்க இருக்கிற இடம் தெரியாது. அந்த சாமி அப்படின்னா சாமி அவ்வளவுதான் அதிகம் வாய்க்கிறேன். இப்ப பாரு ஓட்ட மாட்டாரு மாதிரி மத்தியிலேருந்து மயிலே மயிலே மயிலேந்து. ஆமா சந்தோஷம். போயிட்டு பொம்பளை பிள்ளைய தள்ளி விட்டுட்டு மத்த வேலையை பார்ப்போம். புதுக்கோட்டையை சேர்ந்த ரஞ்சித் அவர்கள் இவரகம் டான்ஸ் காமி. அடி ஒன்னத்தான் மனசுல நினைச்சிருந்தேன், என் உள்ளத்துல ஒன்னத்தான் விதைச்சிருந்தேன். அடி ஒன்னத்தான் மனசுல நினைச்சிருந்தேன், என் உள்ளத்துல ஒன்னத்தான் விதைச்சிருந்தேன். உன் கிட்ட மீன் பார்வை எனக்கு வைக்கிறடி, உன் வாழ மீன் கொந்தல் ஒருவன் கொடுக்குறடி. உன் கிட்ட மீன் பார்வை எனக்கு வைக்கிறடி, உன் வாழ மீன் கொந்தல் ஒருவன் கொடுக்குறடி. அடி ஒன்னத்தான் மனசுல நினைச்சிருந்தேன், என் உள்ளத்துல ஒன்னத்தான் விதைச்சிருந்தேன், என் உள்ளத்துல ஒன்னத்தான் விதைச்சிருந்தேன். அடுத்தபடியாக கொட்டை அமைப்பு இச்சங்குடியை சேர்ந்த கே பழனிசாமி அவர்கள் இங்கே கொட்டை அமைத்துள்ளார். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு செவ்வாய்க்கிழமை இரவு இணையதள புகழ் மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய கலை இளவல்கள் அன்பு தம்பிகள் தீபன் மணிகண்டன் வழங்கும் டிஎம்பி நண்பர்கள் கிராமிய இசை நிகழ்ச்சி புதுக்கோட்டை டிஎம்பி நண்பர்கள் வழங்கும் நம்ம தம்பியதான் தீபன் மணிகண்டன் நல்லா சூப்பரா கச்சேரி பண்ணுவாங்க. நல்ல பாடல்கள், நல்ல வெரைட்டியா, நல்ல நிறைய டிஃபரெண்டான டான்ஸ் எல்லாம் நிறைய ஆடுவாங்க. அனைவரும் வந்து புதுகை டிஎம்பி நண்பர்களே மாபெரும் கிராமிய இசை நிகழ்ச்சியை கண்டுகளிக்குமாறு உங்களை அன்புடன் வேண்டுகிறேன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி நன்றி வணக்கம். அடுத்தபடியாக பக்தருடைய பொதுமக்களும் பெரும் திரளாக வருகிற வரவேற்கிறோம். இப்படிக்கு ஊர் பொதுமக்கள் இச்சங்குடி அன்புள்ளங்கள் சார்பாக வரவேற்கிறார்கள். நாடக அமைப்பு நாடக அமைப்பாளர் திருமயம் மணவாளன் கடை ஜெயத்யா சிங் கம்பெனி உரிமையாளருமாகிய புதுக்கோட்டையை சேர்ந்த நாடக அமைப்பாளர் TS ராதா அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்துள்ளார்கள். இந்த நாடகம் எல்லா நாடகத்திற்கு சீரும் சிறப்பாக சிறந்த நடிகரை கொண்டும் சிறந்த இசைக்கலைஞரை கொண்டும் அமைந்து கொடுப்பாங்க என்பதை தெரிந்து கொண்டு கரெக்டா இச்சவங்க அண்ணன் போன் பண்ணிருக்க சங்கத்துக்கு நம்பரை விட்டுட்டானே. போன் பண்ணோடனே ராதா மாமா எடுத்து பேசி அப்படிங்களா ராஜா நம்பர் தாரேன் உங்களுக்கு போன் நம்பர் தான் கொடுத்து எந்தெந்த நல்ல நடிகர் வேணுமோ அந்த நல்ல நடிகரை கொடுத்து வச்சுட்டாரு. அப்ப நான் வந்து சொன்னேன் நல்ல அமைப்பாளர் இருந்தாங்க இணைய மாதிரி அவரு என்கிட்ட கொடுத்தாலும் இல்லை அவர்கிட்ட கொடுத்தாலும் இல்லை அப்படின்னு அவங்க உடனே பேச்சுக்கு வராம அவருக்கு நல்லபடியா அமைச்சு கொடுங்க அப்படின்னு இன்ன வரைக்கும் திருப்பி எனக்கு ஒரு போன் பண்ணல. ஏன்னா அந்த அளவுக்கு யாரும் எத்தனை மணிக்கு கூட்டிட்டு வரணுமா என்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் சரியான நேரத்துக்கு கூட்டிட்டு வந்து நல்ல முறையில் நாடகத்தை அமைத்து வைப்பார். நாடக அமைப்பாளர் TS ராதா அவர்களுக்கு மனமான நன்றி நடிகர் வணக்கம். என்னை பற்றி தெரியாவிட்டாலும் சின்ன நடிகன் கோவில்பட்டியை சேர்ந்த ஜெய ராஜா என்பதை மகிழ்ச்சியோடு தெரிந்து கொண்டு போயிட்டு பொம்பளை தெரிவிட்டு நன்றி 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 அன்புள்ளவர்களுக்கு நன்றி. ஆமா கைதட்டி விசில் அடிச்சு பாராட்டுறதுல 2 வகை இருக்கு. எப்படி? ஒண்ணு நம்மள பாராட்டி விசில் அடிக்கிறது, இன்னொன்னு மூடிக்கிட்டு போனா போயிட்டு அந்த பொம்பளை பிள்ளைய தள்ளி விடுறாங்க. நான் சுக்கா சொல்றது போங்கிட்டு எங்க வந்து என்ன பண்ற அண்ணே நான் எவ்வளவு சத்தின போட்டாடுனே என் பொண்டாடி கொலைக்காங்க என்ன அடிச்சுக்காங்க போன அது வேற ஒண்ணும் இல்ல. என் பொண்டாட்டி சொல்லுச்சு எந்த நாயிடா நாடகத்தை பார்க்கணும் அதுக்காக இந்த நாய் வந்துச்சுல ஒரு போட்டா தெரியா நாயே வந்துருச்சு. வீடியோ கவரேஜ் எடுத்து இருக்கும். வீடியோ கவரேஜ் அவர் பேரு தமிழ் 7 சேனல் அன்புள்ளங்கள் சார்பாக இங்கே வீடியோ கவரேஜ் செய்து கொண்டிருக்கிறது. தமிழ் 7 சேனல் அன்புள்ளங்கள் இங்கே வீடியோ கவரேஜ். அன்புள்ளங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். உடல் உறுப்பு தானம் செய்வோம் என்று ஒரு நல்ல வாசகம் எழுதியிருக்காரு. ஆமா உடல் உறுப்பு தானம் செய்யுங்க. எந்த சூழ்நிலையில நம்மளுக்கு இயலாத முடியாத சூழ்நிலையில நம்ம உடல் உறுப்புகளை முடிஞ்ச அளவுக்கு தானம் செஞ்சோம்னா கண் இல்லாத கண் தானம், இல்லாதவங்களுக்கு உடல் உறுப்புகள் நிறைய தானம் செய்யுங்க. நம்ம முடிய போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுத்து உடல் உறுப்புகளை தானம் செய்வோம். நன்றி நடிகர்கள் வணக்கம். இது எப்படி யூடியூப் சேனல், அது யூடியூப் சேனல் எடுக்கும்போது போடுங்க. நான் எல்லாரையும் கட் பண்ணி போடுவேன். எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு சில வார்த்தைகள் டபுள் மீனிங்லாம் பேசுவோம். அதெல்லாம் கட் பண்ணி போடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆமா போயிட்டு பொம்பளை பிள்ளை தள்ளிவிட்டோம் அப்படின்னு
அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் விடுது. அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் விடுது. ஒரு முக்கிய அறிவிப்பு, அது கூட்டம் நிறைய இருக்கு, அதனால நாடகம் பார்க்க வந்திருக்கோங்க. வீட்டை நல்லா பத்திரமா பாத்துக்குங்க, டூ வீலர் எல்லாம் பத்திரமா பாத்துக்குங்க. நல்லவர்கள் போல சில திருடர்கள் இந்த கூட்டத்தில் இருக்கலாம். எப்படி வெள்ளை கலர் சட்டை போட்டு தாளம் கூட போடலாம். புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் தாலுகா கோத்திராப்பட்டி கிராமம் இச்சங்குடியில் அருள்மிகு பத்திரகாளியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு வியாழக்கிழமை அன்று பாண்டிச்சாமி எனும் நாடகம் நடைபெற இருக்கின்றது. KP கார்த்தி அவர்கள் வெள்ளச்சாமியாகவும், சுகன்யா அவர்கள் வெள்ளையம்மளாகவும், அலெக்ஸ் பாண்டியன் அவர்கள் சேதுபதி பாண்டுமணியாகவும், NK மணி அவர்கள் ஜல்லிக்கட்டு காளையாகவும், ஆசை தம்பி அவர்கள் பப்பனாகவும், கோகிலா அவர்கள் டான்ஸ் பலவேடமாகவும், ஜெயச்சந்திரன் அவர்கள் அருமணியமாகவும், வரவராமன் அவர்கள் மிருதங்கமாகவும், மாரிமுத்து அவர்கள் ஆல்ரவுண்டாகவும், ஆசை தம்பி சீன்தாளம், தலபால் அவர்கள் தாளமாக நடிகளுடன் அனைவரும் வந்து இந்த நாடகத்தை கண்டுகளிக்குமாறு உங்களை அன்புடன் வேண்டுகிறோம் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, நன்றி கலந்த வணக்கம். குடிப்பா தள்ளி விட்டுவா வந்தவாசி மனமதுரே பறக்குதுபார் வெள்ள குதிரை. வந்தவாசி மனமதுரே அந்த கிண்டியிலே பறக்குதுபார் வெள்ள குதிரை. நட்டு நட்டு வைக்கிற பொண்ணு பேரு சிட்டு. சிட்டு வைக்கிற நட்டு வேணுமா? நட்டு வைக்கிற சிட்டு வேணுமா? நட்டு வைக்கிற சிட்டு வேணுங்க, சிட்டு வைக்கிற நட்டு வேணாங்க. அதேமாதிரி கலையில பூந்தி. பூந்தி பூந்தி வைக்கிற பொண்ணு பேரு சாந்தி. சாந்தி சாந்தி வைக்கிற பூந்தி வேணுமா? பணசாந்தி உனக்கு வேணுமா? சாந்தி வைக்கிற பூந்தி வேணாங்க, பணசாந்தி எனக்கு வேணாங்க. அதேமாதிரி கலையில ஊசி. ஊசி ஊசி குத்துற பொண்ணு பேரு ரோசி. ரோசி ரோசி குத்துற ஊசி வேணுமா? ஊசி குத்துற ரோசி வேணுமா? ரோசி குத்துற ஊசி வேணாங்க, ஊசி குத்துற ரோசி வேணுங்க. அதேமாதிரி கலையில தண்ணி. தண்ணி தண்ணி வைக்கிற அந்த பேரு ஏய் சுப்பிரமணி. நீ வேற தப்பு தப்பா சொல்லக்கூடாது. மணி வைக்கிற தண்ணி வேணுமா? தண்ணி வைக்கிற மணி வேணுமா? தண்ணி வைக்கிற மணி வேணாங்க, தண்ணி வைக்கிற மணி வேணுங்க. அதேமாதிரி கலையில கெளுத்தி மீனு. அதேமாதிரி கலையில கெளுத்தி மீனு. கெளுத்தி வைக்கிற அந்த பேரு புண்ணியமூர்த்தி. நீ எங்க இருந்தாலும் நல்லா இருப்ப என் புண்ணியமூர்த்தி. ஐயா, நானே ரொம்ப மனசு வருத்தத்துல இருக்கேன். ஏன் அப்படி இருக்கு உனக்கு? என் காதலியை நினைச்சுட்டேன். எத்தனை பேரு? முன்னெல்லாம் போன் பண்ணேன்னு வச்சுக்க, அது ஏகப்பட்டது. இப்ப மட்டும் ஒரு ஆண்டி இருந்துச்சு. முன்னெல்லாம் போன் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, சரி போன வைடா புருஷான்னு சொல்லுவாங்க. பாசமா. இப்ப இப்ப புருஷன் வந்துட்டாரு, போன வைடா. நல்ல காதலா பாது. பூங்குயிலே பூமையிலே பாட்ட கொஞ்சம் கேளு, ஆசையில நான் படிச்சேன் நீயும் நின்னு பாரு. பூங்குயிலே பூமையிலே பாட்ட கொஞ்சம் கேளு, ஆசையில நான் படிச்சேன் நீயும் நின்னு பாரு. கண்ணதாசு நான் இல்ல, காளிதாசு நான் இல்ல, கண்மணியே முன்னால கவிய நான் தன்னால. பூங்குயிலே பூமையிலே பாட்ட கொஞ்சம் கேளு, ஆசையில நான் படிச்சேன் நீயும் நின்னு பாரு. கண்டிக்காத கஸ்தூரி மாறி. பூங்குயிலே பூமையிலே பாட்ட கொஞ்சே, ஆசையில நான் படிச்சேன் நீயும் நின்று பாரு.
ஜெபோடி நான் தருவேன் பூங்குயிலே பூமயிலே பாட்ட கொஞ்சம் கேளு ஆசையில நான் படிச்சேன் நீயும் நின்று பாரு கண்ணதாசு நான் இல்ல காளிதாசு நான் இல்ல கண்மணியே ஒன்னால கவிஞ நான் தன்னால பூங்குயிலே பூமயிலே பாட்ட கொஞ்சம் கேளு ஆசையில நான் படிச்சேன் நீயும் நின்று பாரு மணி இழுத்துக்கிட்டே போகுது. அதானே? ஆஹா. நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். இவ்வளவு நேரம் நான் கோமாவுக்கு போயிட்டீங்களா? இல்ல, இல்ல, நாங்க நல்லா இருக்கோம். சரி நீ எப்படி இருக்கிற? இருக்கிறதா? நீ இதெல்லாம் எப்படி எனக்கு சுத்தமா பிடிக்காது. எப்படிம்மா இருக்கிறேன்னு கேட்கணும். நீ எப்படிம்மா இருக்கிற? அது இருக்கும்போது சொல்றீங்க. இப்ப நல்லா இருக்கிறேன். உங்க 4 பேருக்குமே வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஆ? நீங்க எப்படிங்க? என் பார்த்தா எப்படி தெரியுது? ரொம்ப அதை பத்தி மட்டும் ஞாபகப்படுத்தாதீங்க. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். ஊர் பொதுமக்கள் அனைவரும் வணக்கம். பட்ச பெரியவர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க யாருக்கா? நீங்களா? எங்க உட்கார்றா? இப்படியே அங்கங்க எல்லாம் ஏன் படுத்து முடியல? அப்புறமா இருக்காருண்ணா உங்கதான் நல்லா இருக்கீங்களா? சிரிச்சுக்கிட்டே இருங்க. வெக்கம்மா வெக்கப்பட்டு என்ன பண்ண போறோம்? அப்புறம் போமா சிவகாசி அடியே, சிரிக்கின்ற விடியே. மத்தியான வருமானு காத்து கிடந்தே. அதை நான் சொல்ல நினைச்சேன். எங்க போய் சொல்ல துணப்பேன். சிரிக்கின்ற வெளியே. தென்னை மரம் உச்சியில நீதி இருக்க, தென்னை மரத்தில் ஒரு எண்ணெய் இருக்கு. அப்பதான் தண்ணியில அவ ஒலிக்க, தென்னை மரம் உச்சியில நானும் இருக்க. கருவான வந்து நிற்கிறான். அந்த காமாத்தல் தாயி, இந்த காலீஸ்வரிய ராணி. வெளியே.